ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்ற நிலையில் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கும் இடத்தில் நடைபெற்றது. நீலகிரி தொகுதி பவானிசாகரில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் ஆகியவை சீல் வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நீலகிரி அரசு கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூரில் வாக்குப்பெட்டிகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த பணிகளை அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் நேரில் பார்வையிட்டார். இதேபோன்று உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள 337 வாக்குச்சாவடி மையங்களில் இருந்தும் வாக்குப்பெட்டிகள் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டன. தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட பொட்டலூரணி கிராமத்தில் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்ததால் 29 வாக்குகளை பதிவாக்கினர். சரியாக 6 மணிக்கு வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. தேனி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கம்மவார் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் காவலர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் வாக்குப்பெட்டிகளுக்கு சீல் வைத்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைக்கும் பணிகள் விடிய விடிய நடைபெற்றன. திருச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள தனியார் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டன. திருவள்ளூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பெட்டிகள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் பெருமாள்பட்டியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.